வணக்கம் நண்பா. இன்றைக்கி வந்து பார்த்திங்களா ஓஎன்ஜிசி இதில் வந்து பார்த்திங்கன்னா க்ரெயின் ரிக்வயர்மெண்ட் வந்து பார்த்திங்களா கேட்டிருக்காங்க. இது மத்திய அரசோட ஜாப் வேக்கன்சி. இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சேலரி, இதை மிஸ் பண்ணிடாதீங்க. இது அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன், என்ன தகுதி எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணிங்களா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடியோ புரியாது. எண்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாபுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வரும், அப்ளை பண்ணலாங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டு அப்போ தான் வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் நேம் கொடுத்துருக்காங்க. போஸ்ட் நேம் வந்து பார்த்திங்கன்னா அசோசியேட் மேனேஜர். இது ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸு விண்டோட ஆப்ரேஷன் எல்லாமே பார்க்குற மாதிரி இருக்கும். ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. சீனியர் மேனேஜர் இது வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியல் ஒர்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒர்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மேனேஜ் ப்ராஜெக்ட் இதுக்கு ஒரு வேகன்சி இருக்குது. அசோசியேட் வைஸ் பிரசிடென்ட் இதுக்கு ஒரு வேகன்சி இருக்குதா சொல்லியிருக்காங்க. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா நாலு வேகன்சி இருக்குது. 4 வேகன்சி இருந்தாலும் சேலரின்னு பார்த்திங்கன்னா ஹை லெவலில் கொடுக்குறாங்க. இதுக்கு ஏஜ் லிமிட்னு பார்க்கலாம். ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா அசோசியேட் மேனேஜரை 40 இயர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. சீனியர் மேனேஜருக்கு வந்து பார்த்திங்கன்னா 45 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மேனேஜருக்கு மட்டும் பார்த்திங்கன்னா 40 இயர்ஸ் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அசோசியேட் வைஸ் பிரசிடென்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 45 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம். குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா அசோசியேட் மேனேஜர் வந்து பார்த்திங்கன்னா கிராஜுவேட் படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அந்த கிராஜுவேட்டில் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் அப்படி இல்லைனா மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்சிருந்தால் இதுக்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா பார்த்திங்கன்னா MBA மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரினியூவபிள் எனர்ஜி படிச்சிருந்தா ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா 10 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா உங்களுக்கு அட்லீஸ்ட் 5 இயர்ஸாவது எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சீனியர் மேனேஜர் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிராஜுவேட் இன்ஜினியர் அதே தான் எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் தான் கேட்டிருக்காங்க. இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா MBA படிச்சிருந்தாலும் MBAவில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங்னு ரினியூவபிள் எனர்ஜி படிச்சிருக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா MBA படிச்சிருக்கலான்னு சொல்லியிருக்காங்க. போஸ்ட் கிராஜுவேட் இதுக்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 10 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அப்படி இல்லைனா அட்லீஸ்ட் 5 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வுட் பி டேரிஃபை டிட்டர்மினேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ரினியூவபிள் எனர்ஜியில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் 5 இயர்ஸ் இருந்தால் கூட ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேனேஜர் ப்ராஜெக்ட் மேனேஜர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் இதில் இன்க்ளூட் வந்து பார்த்திங்கன்னா சிவில் இன்ஜினியர் படிச்சிருந்தா ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இன்ஜினியர் தான் படிச்சிருக்காங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா சிவில் இன்க்ளூட் ஆகிடுச்சு. அப்படி இல்லைனா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட்டில் ரினியூவபிள் இன்ஜினியர் படிச்சிருந்தா ஓகே. அப்படி இல்லைனா MBAலையும் ரினியூவபிள் எனர்ஜி படிச்சிருந்தா ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இது அதே மாதிரி தான் 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அப்படி இல்லைனா 5 இயர்ஸாவது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் டெலிவரி டெக்னிக்கல் சர்வீஸ் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அசோசியேட் வைஸ் பிரசிடென்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிராஜுவேட் டிகிரி வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங்கில் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் அப்படி இல்லைனா MBAவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனான்ஸு PGDM இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனான்ஸு அப்படி இல்லைனா MBA அல்லது PGDM இதில் வந்து பார்த்திங்கன்னா IIM சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இதில் வந்து படிச்சிருந்தா எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா குவாலிஃபிகேஷன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா CFA இந்த சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. அது இருந்தால் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 10 and பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சம்பளம் பார்க்கலாம். சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா அசோசியேட் மேனேஜருக்கு வந்து பார்த்திங்கன்னா 22 லட்சம் சொல்லியிருக்காங்க. 22 லட்சங்கும் போது மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1,90,000 இந்த ரேஞ்ச் வரும். சீனியர் மேனேஜருக்கு வந்து பார்த்திங்கன்னா 33 லட்சம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா 2.25 லட்சம் கிட்ட வரும். அதே மாதிரி இதுங்களா இந்த மேனேஜருக்கு வந்து பார்த்திங்கன்னா 27.50 லட்சம் சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் CTC வந்து பார்த்திங்கன்னா ஏனுவலுக்காக சொல்லியிருக்காங்க வருஷத்துக்கு. அசோசியேட் வைஸ் பிரசிடென்ட் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு 60 லட்சம் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா மாதம் வந்து பார்த்திங்கன்னா 5 லட்ச ரூபா சம்பளம் சொல்லியிருக்காங்க. வருஷத்துக்கு 60 லட்ச ரூபாங்கும்போது இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஜென்ரல் கவர்மெண்ட் வந்து ஜாப் வராது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி வச்சுருக்காங்க பார்க்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மார்க் ஷீட் வச்சு தான் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. டோட்டல் மார்க்ஸ் ஸ்கோர் பை கேண்டிடேட் குவாலிஃபிகேஷன் நீங்கள் உங்களோட சர்டிஃபிகேட்டு அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸு பர்சனல் இன்டர்வியூ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெரிட் லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. பண்ணி தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ டேட் டைம் எல்லாமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு SMS மூலிமா தெரிவிக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா இமெயில் மூலிமா உங்களுக்கு வந்து தெரிவிக்கிறதா சொல்லியிருக்காங்க.
இது அப்ளை பண்ணுறதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்த்தீங்கன்னா 24/12/2024 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லாஸ்ட் டேட்னு பார்த்தீங்கன்னா 7/1/2025 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோசிங் டேட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறீங்க, யாராக இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது அப்ளை பண்ணுறதுக்கு கேட்டிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு எப்படின்னு பார்க்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் எல்லாமே கொடுக்குறேன். அந்த லிங்கில் போய் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வேகன்சிக்கு கொஸ்டின் கேட்டிருக்கேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 வேகன்சி தான். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு 7/1/2025 இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். இதுவான மேக்ஸிமம் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 40-45 இயர்ஸுக்குள்ளே இருக்கிறோம். அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிங்க. அப்படி இல்லைனா அஃபிஷியல் வெப்சைட்னு கொடுக்குறேன், அதுலேயும் நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். அதிலே இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிலே அப்ளை பண்ணுறதுக்கான எல்லா லிங்குமே இருக்குது. நீங்கள் அதிலே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். இது மாதிரி பயனுள்ள தகவல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நண்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.